வாங்க ராகி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னுடைய குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகியை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, டேட்ஸு என்ன இருக்கோ அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ராகியை நம்ம தண்ணியில் கரைச்சிருக்கோம்ல, அதை கேஸில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை கொதிக்க வச்சு எடுத்து சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம பனானாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். ராகி கூழ் நல்லா சூடு ஆறி இருக்கணும். அதுக்கு அடுத்தது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பனானா எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சுருக்க பாலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் எடுக்கிறாங்கன்றதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் நம்ம இஷ்டம், என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோல்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கிரைண்ட் ஆகிடும். அதை நம்ம கிளாஸில் ஊற்றி அவங்களுக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.